ஹலோ எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்ஷால்லா எல்லோரும் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிற ரெசிபி ஒன்று வித்தியாசமான ரெசிபி, அரபிக் இது ரெசிபி டிஷ் ஒன்று. எந்த நேரம் எங்களோட ஊர் தீனியை ஆக்கி கொண்டு நிற்கிற சுட்டி கொஞ்சம் ஒரு நாளைக்கு வித்தியாசமாக ஆக்குவோம்னு சொல்லி இது டிஃப்ரெண்ட்டாக செய்கிறேன். இதோட பேர் வந்து புகாரி ரைஸ். அதுதான் இதோட பேர். வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு ஒரு சட்டி ஒன்றில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி ஒரு 1/4 கப் போல் எண்ணெய் ஊற்றி 3 வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் அரைஞ்சது போடணும். டார்க் ப்ரௌனாக காட்டி கொஞ்சம் பொரிச்செடுக்கணும். பொரியோடணும் நல்லா ப்ரௌனாக காட்டி. இன்னும் டார்க் ப்ரௌன் இந்த கலருக்கு வரணும். அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வேறு பிளேட் ஒன்றில் போட்டு அதே ஆயிலில் கேரட் போட்டு, கேரட் வந்து உங்களுக்கு தேவையான இது. நான் வந்து 3 கேரட் இந்த மாதிரி ஸ்லைஸாக வெட்டிக்கிறேன். கேரட்டையும் போட்டுட்டு வதங்க விட்டுட்டு அப்புறம் அதையும் ஒரு பிளேட்டில் வேறு ஆக்கி எடுத்துகிட்டு அதிலே கிஸ்மிஸ் போடணும். இந்த கிஸ்மிஸ் பார்த்தாக்கா உங்களுக்கு ரோஷனாக்கும் இதன் ஆஃப்ரிக்கன் கிஸ்மிஸ் உண்டு. இவர் ஆஃப்ரிக்கன் செய்ய வழியில் இதுதான் கிடச்சி. உங்களுக்கு ஒன்று இது போடுவோம் மேலும் மக்கை கிடைச்சா மக்கை போடுவோம் மேலும் அதையும் பொரிச்சு எடுத்துக்கொண்டு கோழியை நாள்க வெட்டி அதை எண்ணெயில் பொரிய விடணும். டார்க் ப்ரௌனாக காட்டும் இல்லை, கொஞ்சம் லைட்டாக பொரிய விடணும். பரட்டி பொரிய விட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான இது போடணும். காஞ்ச தேசிக்காய் 2, நச்சிரம் வந்து முழு நச்சிரம்ல 1 டீஸ்பூன், முழு மிளகுல 1 டீஸ்பூன், 2 அந்த பே லீஃப்னு சொல்லுவாங்க அது 2, அதெல்லாம் போடணும். மேலே ஏலக்காய், கருவேப்பட்டை, கலாம்பு 2 3. உப்பு 1 டேபிள் ஸ்பூன், மிளகு வந்து 1 டீஸ்பூன் போல். இது வந்து ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன், இந்த கருவேப்பட்டை தூள் வந்து 1/2 டீஸ்பூன். இது 3 தக்காளிக்காய் நான் ஜூஸ் செஞ்சு வச்சுக்கிறேன், அதையும் ஊற்றிடணும். டொமேட்டோ பேஸ்ட் இது போடணும் 1 டேபிள் ஸ்பூன். அப்புறம் நாங்கள் வந்து இது எல்லாம் மிக்ஸ் பண்ணணும். கோயெல்லாம் பெரட்டி விட்டுட்டு அப்புறம் நாங்கள் இந்த கேரட் இதாக்கி வச்சுக்கிறோம் தானே, வேக வச்சுக்கிறோம் தானே, அதால் 1/2 போடணும். மேலே அதோடு சேர்த்து கிஸ்மிஸும் 1/2 வந்து நாங்கள் பொரிச்சு வச்சுத்தால் 1/2 போடணும். வெங்காயமும் 1/2 போடணும் பொரிச்சு வச்சுத்தால். ஆஃப்ரிக்கன் கிஸ்மிஸ் போடணும். அப்புறம் தண்ணி வந்து 1/2 கப் தண்ணி ஊற்றணும். ஊற்றி அதுக்கப்புறம் சட்டியை பூட்டி வேக விடணும். ஒரு 35 நிமிஷம் போல் வேக விடணும்.
வேறே நாங்கள் அரிசி ஊற வச்சுக்கணும். 2 சுண்டு நான் போட்டிக்கிறேன். இப்போ நான் கோழிக்கு தேய்க்கிறதுக்கு மஞ்சள் ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன், உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா இருந்துச்சுன்னா கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், ஏலக்காய் பவுடர் 1/2 டீஸ்பூன் போடணும். டொமேட்டோ பேஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போடுவேன். ஆயிலால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிடணும். 1/2 தேசிக்காய் புளிஞ்சு விடணும். பாதி தேசிக்காய் புளிஞ்சு ஊற்றிடணும். நான் காட்டுறது மறந்துட்டு. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கோழி வெந்ததுக்கு போகிற கோழியை மட்டும் வேறையாக எடுத்து அதில் பூசிடணும். முப்பத்தஞ்சு நிமிஷம் முடிஞ்சு. இப்போ கோழியை மட்டும் வேறையாக எடுத்துகிட்டு ஒரு ட்ரேயில் வச்சு அதுக்கு இது பூசிடணும், அப்ளை பண்ணிவிடணும். நாங்கள் செஞ்சு வச்சுக்கிற பேஸ்ட் இது. சிம்பிளான ஈஸி ரெசிபி, அவ்வளோ டைமும் எடுக்காது, டிஃப்ரெண்ட் ஆகிக்கும் டேஸ்ட்டும். செஞ்சு பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். இப்போ நாங்கள் இதை பெரட்டி எல்லாம் பூசிட்டு எல்லாம் செஞ்சுட்டு இந்த ஓவனில் பேக் பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறம் அரிசியை போட்டு அந்த தண்ணியில் நாங்கள் இப்போ கோழி அவிச்ச இதில் அரிசியை போட்டு தண்ணி வந்து அதை விட ஒரு இன்ச் போல் ஒசக்கைக்கிற மாதிரி ஊற்றி எடுக்கவும் மேலும், இல்லாட்டி எங்களுக்கு அளவு பார்த்து கோப்பையால் அளவு ஊற்றி எடுக்கவும் மேலும். 2 கப் அரிசின்னா 3 கப் தண்ணி ஊற்றி அந்த வேக வச்சுக்கிற இதில் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் அரிசியை. அளவு சரியாக தெரியாட்டி எல்லாத்தையும் வடித்து அந்த தண்ணியை மட்டும் செப்பரேட் ஆக்கி 3 இப்போ 2 சுண்டு அரிசினா 3 சுண்டு அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அந்த இது அதில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் தூக்கி அதிலே போட்டு அரிசியும் போட்டு வேவோடு தேக்கி உப்பு வந்து டேஸ்ட் பார்த்துக்கணும். அப்படி போதாமல் போச்சுன்னா உப்புக்கும் போடணும். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பூட்டி வேவோடு தேக்கி உப்பு பார்த்துக்கோங்க டேஸ்ட்டாண்டு. இப்போ தண்ணிக்கும் வத்திக்கும் வரக்கும் அந்த நாங்கள் செஞ்சு வச்சுக்கிற அந்த கேரட் மக்கி பேலன்ஸ் கேரட்டும் கிஸ்மிஸும் வெங்காயம் இது எல்லாம் ஒரு ஓரமாக போட்டுடுவோம். சோறு வேவுக்குள்ள இதுவும் சேர்த்து வெந்து வரும். வெங்காயத்தையும் போட்டுடணும். அப்புறம் போட்டு இது வேக விட தேய்க்கி புழுங்க ஸ்லோ இது நெருப்பு ஸ்லோ பண்ணி கீழே தட்டு வச்சு வேக விட தேய்க்கி சோறு வெந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் ஓரமாக்கி வேறு பிளேட்டில் எடுத்துகிட்டு என்சன் ஓசக்கால் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு செஞ்சு பாருங்கள். இன்ஷால்லா எல்லாருக்கும் பிடிக்கும். நல்லா இக்கி டேஸ்ட் எல்லாம் நல்லா இருக்கும். இன்ஷால்லா எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். செஞ்சு பார்த்து நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.